இன்னைக்கு காலையில் மார்க்கெட் போயிருந்தேங்க. ஒரு வித்தியாசமான காய் பார்த்தேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த பதிவு. இதை பார்த்தீங்களா, முள்ளங்கின்னு சொல்லி விற்றாங்க. அது பூரா அந்த கடை பூரா வெள்ளை முள்ளங்கியை தான் இப்படி கட்டி கட்டி வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரே ஒரு கட்டு மட்டும் வித்தியாசமாக இருந்தது. 2 ஒய்லட்டும் 2 க்ரீன் கலர் ஷேட்லேயும் இருந்தது. இலையை பார்த்தா முள்ளங்கி இலை மாதிரி தான் இருக்குது. இது 20 ரூபான்னு தாங்க வாங்கினேன். 4 கொடுத்தாங்க. கட்டியே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் காயை பார்க்க நூல்கோல் மாதிரி 2, டர்னிப் மாதிரி 2 கலர் காம்பினேஷனில் இருந்துச்சு. முள்ளங்கி மாதிரி இலை இருந்துச்சு. சரி, எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். இது சமைச்ச பிறகு கண்டிப்பாக அது முள்ளங்கி மாதிரி இருந்ததா இல்லை நூல்கோல் டேஸ்ட்டில் இருந்ததான்னு சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் பாருங்களேன். அது 2 வயலட் ஷேட்லேயும் இது 2 க்ரீன் ஷேட்லேயும். இது 20 ரூபா 4 சேர்ந்து. சரிங்களா? எங்கள் ஊர் மார்க்கெட்டில் இன்றைக்கி 1.25 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபா, 2 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபா. சின்ன வெங்காயம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்தது. கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபா. அப்புறம் இது தேன் வாழை 1 சீப்பு 1 கிலோ இருந்தது 50 ரூபா. அப்புறம் கேரட் பீன்ஸு, கேரட் 1/2 கேஜி வாங்கினோம். அது கிலோ 80 ரூபா தான். பீன்ஸு கிலோ 80 ரூபா தான். பீன்ஸு 1/4 கிலோ, கேரட் 1/2 கிலோ வாங்கினேன். அடுத்தது கோஸு, இது 1/2 கேஜி இருந்தது. இது 20 ரூபா. அதுக்கப்புறம் வாழைக்காய் 1 காய் 10 ரூபா, 2 காய் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் 1/2 கேஜி 50 ரூபா. பெரிய நெல்லிக்காய் தான். அதுக்கப்புறம் இந்த காய் நல்ல குண்டி இழந்த பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கேஜி 80 ரூபா. அதுக்கப்புறம் மாங்காய், இந்த மாங்காய் அந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, தோத்தாபுரி மாங்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய். இதை சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அப்படியே பெரிய பெரிய பீஸாக வெட்டி உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிடுவேன். அது கிலோ 100 ரூபா. இதை தவிர கொஞ்சம் கீரை வாங்கினேங்க. கருவேப்பிலை மட்டும்தான் ரொம்பவே பிடிக்கல, ஒரே புளியாக இருந்துச்சு. மற்றபடி கீரையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கொத்தமல்லி, சக்கரவர்த்தி கீரை, அவ்வளோதான்.